இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் வாங்கியிருக்கோங்க. ஒரு ஷார்ட் கன் மைக் பாத்தீங்கன்னா JBL பிராண்ட்ல வாங்கியிருக்கோம். அது ஒரு ஸ்பீக் அன்பாக்சிங் வீடியோ தான் அது. ஆல்ரெடி நான் மைக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சும்மா உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சிருக்கேன். அது மைக் நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. இது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இதுல என்னெல்லாம் இருக்கு அண்ட் மோரோவர் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இதோட குவாலிட்டியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோலயே. எஸ் யா இதுதான் ஆக்சுவலா JBLோட பாக்ஸ். இதோட பாத்தீங்கன்னா வந்து CSS G20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இதோட MRP வந்து ரேட் பாத்தீங்கன்னா 10,000 போட்டிருக்காங்க. அண்ட் இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்றதுதான் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. இது இவ்வளோ கம்மியாக கிடைக்குமா நான் நம்பவே முடியல. அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் தான் நான் வாங்கினேன். நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்குள்ள ப்ரைஸ் எவ்வளோன்னு கெஸ் பண்ணி பாருங்க. குயிக்கான வீடியோவில் வந்து என்ன இருக்கிறதுல பார்ப்போம். ஒரு நார்மல் பிளாக் கலர் கிளாத் ப்ளஸ் வந்து யூஷுவல் ஹேண்ட்ல் கார்ட், JBLோட 5% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் JBL வெப்சைட்ல வந்து என்ன ப்ரொடக்ஷன்லாம் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அது நார்மல் யூசர் மேனுவல். அப்பார்ட் ஃப்ரம் தட் JBL வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க இந்த மைக் வச்சுக்கிறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு நெட்டட் கிளாத் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. இதுதாங்க உங்களோட JBLோட ஷார்ட் கன் மைக். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை பாக்ஸில். இதுக்குள்ள ஒரு பேட்டரி மட்டும் இருந்துச்சு. அந்த பேட்டரி நான் ஆல்ரெடி போட்டாங்க, அதையும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட JBLோட மைக்கு. ஸோ யா இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் பேட்டரி போட்டிருக்கு. இந்த பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் AA லார்ஜ் 1.5 வோல்ட். ஸோ இந்த பேட்டரி எடுக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் சார்ஜ் பண்ண மறந்துடுறீங்க, ஏதாவது ப்ளூடூத்லாம் பார்த்தா சார்ஜ் பண்ணியே இருக்கணும். அப்படிலாம் எடுக்கவே முடியாது. நம்ம எமர்ஜென்சிலாம் நம்ம சார்ஜ்லாம் போட முடியாது. பட் இந்த மைக்கில் என்ன அட்வான்டேஜ்னா பேட்டரி மட்டும் தாங்க. ஒரு 4 பேட்டரி வாங்கி நீங்கள் பேக்குள்ள போட்டால் போதும். எங்கே சார்ஜ் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த கீழே லாக் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு வந்து நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோரோவர் இது வந்து பென் ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக. JBL கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப சின்னது சொல்ல மாட்டேன், ரொம்ப பெருசு சொல்ல மாட்டேன், மீடியம் சைஸ்ல இருக்கு. JBLோட CSS G20 மாடல். இதுல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு இதுல தெரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா +10 டெசிபல், -10 டெசிபல், 0 இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கு. இந்த 3த்துல வச்சா எப்படி குவாலிட்டி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் குயிக்கா. அது இல்லாமல் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஒரு லைட் அடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க விண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. இது வந்து நீங்க வெளில என்ன ஷூட் பண்றீங்கன்னா கீழே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் எக்ஸ்ல விண்டை கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் கன் அப்படின்றதுனால நம்ம ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் தெரியாது. அதனால நான் கையில பிடிச்சிருக்கேன். இப்போ நான் மைக் இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஐ மீன் ஷார்ட் கன் கனெக்ட் பண்ணாங்க, கேமராவோட டிஃபால்ட் கடையில பேசிட்டு இருக்கேன். இதே மைக்கை செட் பண்ணிட்டு சவுண்ட் எப்படி பார்க்கலாம். இப்போ நான் JBLோட அந்த ஷார்ட் கன் மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருந்த டிஃபால்ட் ஆடியோ. இது மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நான் -10ல வச்சிருக்கேன் இதோட சவுண்ட் குவாலிட்டி. இப்போ நான் வந்து 0ல வைக்கிறேன், +10ல வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது -10. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து 0ல வச்சிருக்கேன். இதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல மொத்தம் 3 மோட் இருக்கு. -10, 0, 10. இப்போ வந்து 0ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து +10ல இருக்கு. சரிங்களா, இது ஏன் நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா, இது வந்து பிளாகிங் மைக் தான். ஸோ வந்து நம்ம ஸ்டாண்டா யூஸ் பண்றதை விட பிளாக் தான் ரொம்ப இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலதான் நான் வந்து உங்க கையில் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மைக்கோட குவாலிட்டி. திரும்பியும் ஆடியோ கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து -10லயே வச்சிடறேன். ஏன்னா டெசிபிள் நீங்க கம்மி பண்ண உங்களுக்கு அதோட குவாலிட்டி வந்து நல்லா ரொம்ப இறையாம டீசெண்டா இருக்கும். டெசிபிள் அதிகமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ரொம்ப இறையிற மாதிரி இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. இதான் இந்த JBL ஷார்ட்கனோட குவாலிட்டி. ஷார்ட்கன் பைக்ல உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் ஒரு கம்மி காஸ்ட்ல நல்ல குவாலிட்டி வேணும் சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். ஓகே, ஃபைனலா இருந்து எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் இல்லையா. ஆக்சுவலா சொன்ன மாதிரி இதோட MRP வந்து 10,000. இதோட ஆக்சுவல் செல்லிங் காஸ்ட் JBL வெப்சைட் வந்து 4,999. வெப்சைட் போனீங்கன்னா அந்த காஸ்ட் தான் இருக்கும். அமேசான்ல யூஸ்வல் காஸ்ட் வந்து 4,500 4,600 சம்திங் போட்டிருந்தது. பட் எனக்கு இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1,799.
சீரியஸா இந்த மைக்கு இந்த காஸ்ட்டுக்கு பார்த்தால மட்டும் தான் நான் உடனே வாங்கினேன். இல்லை என்னால வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ண கூட நான் கொஞ்சம் லைக் யோசிச்சிருப்பேன். இவ்வளவு கம்மியா வரதுனால தான் சரி ஓகே ஏன் நமக்கு வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்டோர்லயே எனக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கணும்னா இந்த மாதிரி மைக் தான் யூஸ் பண்ணணும். பட் அவுட்டோர்ல போகும்போது எனக்கு இன்ஸ்டன்டா வந்து எடுத்து உடனே பிளாக் பண்றதுக்கு கேமராக்கு மேலேயே கை கிட்ட வைக்கும் போது இது ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எனக்கு இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்ல போனா ரொம்ப லைக் ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இதே உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதை பத்தின வேற டவுட்ஸ் என்ன உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன். இப்பதான் வந்து இந்த மாதிரி செலக்ட்லாம் வச்சு வீடியோ போடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லா இருக்கு, இது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க அடுத்து எந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூ பண்ணணும்னு கூட கேளுங்க. கண்டிப்பா முடிஞ்சா நான் அதையும் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர் எவ்ரிவன். பை பாய்.